செய்திகள் வாசிப்பவர் உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம். மருத்துவர்களின் கோரிக்கைகளை ஏற்றார் மம்தா. பயிற்சி மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நாட்டின் பல பாகங்களில் மருத்துவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றார்கள். இந்நிலையில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியுடன் 3 மணி நேர கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் மருத்துவர்கள். இந்நிலையில் மருத்துவர்களின் 4 கோரிக்கைகளை செவிமடுத்த மம்தா பானர்ஜி அதில் 3 கோரிக்கைகளை ஏற்றுள்ளார் என தெரிய வருகிறது. 3 மாதங்களுக்கு மேலாகிறது இந்த கொலை நிகழ்ந்து. இன்னமும் மருத்துவர்கள் நீதி கேட்டும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு தேவை என்பதை வலியுறுத்தியும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வி வாண்ட் ஜஸ்டிஸ் என்ற பதாகைகளை கையில் ஏந்தியபடி போராடி வருகிறார்கள். மாணவர்களால் வைக்கப்பட்ட கோரிக்கைகளில் கொல்கத்தா காவல் ஆணையர், மேற்கு இணை ஆணையர் நீக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை மம்தா ஏற்றுள்ளார். அதேபோன்று சுகாதாரத்துறையில் 2 அதிகாரிகள் நீக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையும் மம்தா ஏற்றுள்ளார் என தெரிய வருகிறது. பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட விவகாரத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. போராடி வரும் மருத்துவர்களின் கோரிக்கைகளை ஏற்றார் மேற்கு வங்கம் தலைவர் மம்தா பானர்ஜி. இனிவரும் காலங்களில் மருத்துவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எனவும் மம்தா உறுதியளித்துள்ளார். கொல்கத்தா காவல் நிலைய காவல் ஆணையாளர் இன்று பதவி நீக்க வேண்டும் என கூறப்பட்டதை அடுத்து இன்று மாலை 4 மணிக்கு காவல் ஆணையர் வினீத் பதவி நீக்கம் செய்யப்படுவார் என கூறப்பட்ட அதே வேளையில் அவருக்கு பதிலாக புதிதாக நியமிக்கப்படும் காவல் ஆணையர் பதவியேற்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க 92% கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் மம்தா அவர்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதன் காரணமாக வைத்தியர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இருப்பினும் மாணவர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாங்கள் போராட்டத்தில் இருப்போம், போராட்டத்தை கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பின்னர் தான் போராட்டத்தை கைவிடுவோம் என்ற நிலையில் கூறியிருக்கின்றார்கள். மாணவர்களின் 4 கோரிக்கைகளில் 3 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. கொல்கத்தா காவல் ஆணையர், மேற்கு இணை ஆணையர் நீக்கம். மம்தா பானர்ஜி உறுதி. சுகாதாரத்துறையிலும் 2 அதிகாரிகளை நீக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக மம்தா பானர்ஜி அவர்கள் கூறியுள்ளார். பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட விவகாரத்தில் இன்று நாட்டில் பல பாகங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அப்போராட்டங்களை கைவிட்டு வைத்தியர்கள் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக முதல்வர் மம்தா பானர்ஜி மேற்கொண்டு வரும் முயற்சிகள் நிறைவேறுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இருப்பினும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று இவ்வளவு பேர் போராடி வருகின்றார்கள். இந்த போராட்டத்துக்கு ஒரு நியாயம் நிச்சயமாக கிடைக்கும் என எதிர்பார்ப்போம். துல்லியமாக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.